தேசிய மக்கள் சக்தி ஏனைய மாவட்டங்களை போன்று ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. 2,75,180 வாக்களை பெற்றிருக்கிறது. 6 ஆசனங்கள் அந்த கட்சி வசம் சென்றிருக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி 1,02,958 வாக்களை பெற்றிருக்கிறது. 2 ஆசனங்கள் அந்த கட்சி வசம் சென்றிருக்கிறது. புதிய ஜனநாயக முன்னணி 36,410 வாக்களை பெற்றிருக்கிறது. அந்த கட்சிக்கும் 1 ஆசனம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவால் இந்த ஒரு ஆசனங்களையும் கைப்பற்ற முடியாத நிலைமை காணப்படுகின்றது. பதுளை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக மலேக தமிழ் மக்களும் அங்கு வாழ்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஓரளவு வாக்குகள் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் புதிய ஜனநாயக முன்னணி ஆகியவற்று கிடைத்திருக்கின்றது. இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் நாங்கள் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடுமாக இருந்தால் பதுளை மாவட்டத்தை பொறுத்தவரை ஐக்கிய மக்கள் சக்தி 2,19,064 வாக்குகளை பெற்றிருந்தது, முன்னணியில் இருந்தது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது. ஆனால் இம்முறை 1,02,000 வரையான வாக்குகளை தான் ஐக்கிய மக்கள் சக்தியால் பெற முடிந்திருக்கிறது. ஏறத்தாழ 1,19,018 வாக்குகள் வரை அந்த கட்சி இழந்திருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும்போது இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 1,97,283 வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனாலும் கூட கணிசமான அதிகரிப்பு பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றிருக்கிறது. அங்கு இருக்கும் தமிழ் பெண் வேட்பாளரின் பரப்புரைகள் மிகவும் பிரபலம் பெற்றவையாக காணப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 77,000 வரையிலான வாக்கு அதிகரிப்பு பதுளை மாவட்டத்தை பொறுத்தவரை பதிவாகி உள்ளது. அந்த அடிப்படையில் ஒரு வலுவான மக்கள் ஆணையை பதுளை மாவட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு பாரிய பின்னடைவு. அந்த ஒரு வலுவாக இருந்த ஒரு மாவட்டத்தில் தங்களது ஆதிக்கத்தை ஐக்கிய மக்கள் சக்தி இழந்திருக்கும் நிலைமை தான் காணப்படுகிறது. கடந்த 2020 ஆண்டு பொது தேர்தலுடன் ஒப்பிடும் போது அதே போன்ற ஒரு நிலைமைதான். 6 ஆசனங்கள் கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அவரின் பொதுஜன பெரமுனவுக்கு கிடைத்திருந்தது. அந்த கட்சி அப்போது 3,09,538 வாக்களை பெற்றிருந்தது. ஆனாலும் தேசிய மக்கள் சக்தி தற்போது 2,75,000 வரையான வாக்களை பெற்றிருக்கிறது. 6 ஆசனங்கள் அதே போன்றுதான் இருக்கின்றது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1,44,290 வாக்களுடன் 3 ஆசனங்களை பதுளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றியிருந்தது. ஆனாலும் தற்போது இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் அந்த எண்ணிக்கை 2ஆக வீழ்ச்சி கண்டிருக்கும் நிலைமை அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவையாகவே கருதப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி கூறத்தேவையில்லை, 19,000 2,70,000 வரை அவர்களின் வாக்கானது உயர்வடைந்திருக்கிறது. இந்த ஒரு ஆசனத்தையும் 2020 கைப்பற்றவில்லை. ஆனால் 6 ஆசனங்களை ஒரே அடியாக கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 6 ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது. ஆனால் இம்முறை 11,000 வாக்குகளை மாத்திரம் பெற்று எந்த ஒரு ஆசனங்களையும் கைப்பற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பதுளை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. இந்த பதுளை மாவட்டத்தை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,75,072 காணப்படுகிறது. இவற்றில் செல்லுபடியான வாக்குகள் 5,03,727 காணப்படுகிறது. இதில் அளிக்கப்பட்ட வாக்குகள் 5,03,727 காணப்படுகிறது. அவற்றில் செல்லுபடியான வாக்குகள் 4,69,706. இவற்றில் 34,018 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் பதுளை மாவட்டத்தின் தேர்தல் முடிவு, ஒட்டுமொத்த தேர்தல் முடிவு காணப்படுகிறது.